உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகின்றது. இதனை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகளும் முயற்சித்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேசியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன். உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் எனவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைத்து புட்டினுடனான உரையாடலை பற்றி தெரிவிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் பலம் மற்றும் பயன்கள் குறித்தும் இருவரும் உரையாடினோம். உக்ரைனுடனான போரால் பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாவதை நிறுத்த வேண்டும் என்பதை இருவரும் முதலில் ஒப்புக்கொண்டுள்ளோம். இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளோம் என்றார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகள், எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, டாலரின் சக்தி என பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தோம் என்றும், அமெரிக்காவுக்கு புட்டினும் ரஷ்யாவுக்கு நானும் செல்ல ஒப்புக்கொண்டுள்ளோம் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார்.